கலைஞர் கனவு இல்ல திட்டப்பணியில் ஆணை வழங்கியும் வீடு கட்ட அதிகாரிகள் பணம் கேட்பதாக பழங்குடியினர் ஒருவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சாலையோரம் வசிக்கும் நரிக்குறவர் மக்களுக்கு கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் பணி ஆணை வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் முதல்கட்ட பணிகளுக்கான பணம் இல்லாததால் நரிக்குறவர் குடும்பத்தினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ராஜபாளையம் நகராட்சியில் மயானத்திற்கு பாதை வசதி கேட்டு கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் நகராட்சிக்குட்பட்ட 42வது வார்டில் அமைந்துள்ள திருவள்ளுவர் நெசவாளர் காலனியில் வசிப்பவர்கள் மயானத்திற்கு செல்ல 40 ஆண்டுகளாக பாதை வசதி இல்லாததால் பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காத்திருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கரூரில் தமிழ்நாடு காது கேளாதோர் வாய் பேசாத மாற்றுத்திறனாளி உரிமைக்கான பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். கடலூர் மாவட்டம் பெண்ணாடத்தில் தன்னார்வ ரத்த தான முகாம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் லயன்ஸ் கிளப் சங்கம் சார்பில் பெண்ணாடம் லோட்டஸ் பள்ளியில் தன்னார்வ ரத்த தான முகாம் நடைபெற்றது. இதில் பலர் கலந்து கொண்டு ரத்த தானம் வழங்கினர். நீலகிரியில் காட்டெருமை தாக்கி உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு வனத்துறை சார்பாக 50,000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள வண்டிசோலை பகுதியில் காட்டெருமை தாக்கி உயிரிழந்த மகேந்திரன் குடும்பத்திற்கு வனத்துறை சார்பாக முதற்கட்டமாக 50,000 ரூபாய் வழங்கப்பட்டது. மேலும் வனத்துறை சார்பாக கொடுக்க வேண்டிய 9,50,000 அவர்களது வங்கிக் கணக்கில் சேர்க்கப்படும் என்று வனச்சரகர் தெரிவித்தார். தேனி அருகே இடப்பிரச்சனையில் பெண்ணை டிராக்டர் ஏற்றி கொலை செய்ய முயன்ற வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. தேனி மாவட்டம் கொடுவிலார்பட்டி அருகே மரியாயிப்பட்டி கிராமத்தை சேர்ந்த பழனியம்மாள் என்பவருக்கு சொந்தமான இடத்தை அபகரிக்கும் நோக்கத்தில் தகராறில் ஈடுபட்ட ஈஸ்வரன் மற்றும் அவரது அண்ணன் ஆகியோர் டிராக்டரால் பழனியம்மாளை கொலை செய்யும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் இந்த காணொலி தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. கும்பக்கரை அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையால் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் அருவியில் குளித்து மகிழ்ந்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள கும்பக்கரை அருவியில் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழை காரணமாக நீர்வரத்து அதிகரித்து காணப்பட்டது. இந்நிலையில் ஆர்ப்பரித்து கொட்டி வரும் அருவியில் சுற்றுலாப் பயணிகள் குளித்து மகிழ்ச்சியடைந்து வருகின்றனர். சென்னை பெருங்குடியில் உள்ள பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ஆலயத்தில் 9வது வருட விழாவை ஒட்டி கும்பாபிஷேகம் மற்றும் வருஷாபிஷேகம் நடைபெற்றது. சென்னை பெருங்குடியில் அமைந்துள்ள கற்பக விநாயகர் ஆலயம் மற்றும் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ஆலயத்தின் 9வது வருட மகா கும்பாபிஷேகம் மற்றும் வருடாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாளை வழிபட்டனர். நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுலாப் பயணிகள் தடை செய்யப்பட்ட நீர்வீழ்ச்சிக்கு அத்துமீறி செல்வதால் சுற்றுலாப் பயணிகள் செல்லாதவாறு எச்சரிக்கை விடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள உயிலட்டி நீர்வீழ்ச்சி பகுதியை தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தொடர் விடுமுறை நாள் என்பதால் ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் இந்த உயிலட்டி நீர்வீழ்ச்சியில் குவிந்ததால் சுற்றுலாப் பயணிகள் செல்லாதவாறு எச்சரிக்கை விடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. ஊத்தங்கரை அருகே தக்காளி ஏற்றி சென்ற ஈச்சர் வாகனம் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே கர்நாடக மாநிலம் பாக்கேப்பள்ளி பகுதியில் இருந்து சிறிய ரக சரக்கு வாகனம் 10 டன் தக்காளி ஏற்றிக் கொண்டு வந்துள்ளது. அப்போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் சாலையோர தடுப்பு சுவரில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் ஓட்டுநர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். அதிகாரிகளை உள்ளே வைத்து பூட்டி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே 2 ஆண்டுகளாக இன்சூரன்ஸ் தொகை வழங்காததால் சிதம்பரம் புறவழிச்சாலையில் உள்ள ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்க மையத்தில் அதிகாரிகளை உள்ளே வைத்து பூட்டி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு ஏற்பட்டது. பரமத்தி வேலூர் சிறப்பு நிலை பேரூராட்சி செயல் அலுவலர் சோமசுந்தரம் தலைமையில் பேரூராட்சி அலுவலகம் கூட்டம் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் சிறப்பு நிலை பேரூராட்சி செயல் அலுவலர் சோமசுந்தரம் தலைமையில் பேரூராட்சி அலுவலகம் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பேரூராட்சிக்கு குடிநீர் திட்டத்தை விரிவுபடுத்துவதற்கு 17,57,00,000 நிர்வாக அனுமதி வழங்கியுள்ளது தொடர்பாக கடந்த கூட்டத்தில் சரியான விளக்கம் இல்லை என 10 வார்டு உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.
மனைப்பட்டா கேட்டு பென்னாகரம் அருகே குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களால் பரபரப்பு ஏற்பட்டது. தருமபுரி மாவட்டம் மஞ்சநாயக்கனஹள்ளி களப்பம்பாடி ஊராட்சி பட்டியலின மக்களுக்கு மனைப்பட்டா கேட்டு தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சார்பில் பென்னாகரம் அருகே கடமடை 5வது மைல்கல்லில் தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் மாநில சிறப்பு தலைவர் SK மகேந்திரன் தலைமையில் குடியேறும் போராட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய SK மகேந்திரன், பட்டா வழங்குவதாக அனுமதிக்கப்பட்ட நிலத்தில் பட்டா கேட்டு பலமுறை பேச்சுவார்த்தை நடத்திய பிறகும் காலதாமதம் செய்து வருவதாக குற்றம் சாட்டி பேசினார். 350க்கும் மேற்பட்ட பழங்குடியின பட்டியலின மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என்று 2001ஆம் ஆண்டிலிருந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியும் மாவட்ட நிர்வாகத்திற்கு தொடர்ந்து கோரிக்கைகளை வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆதிதிராவிட நலத்துறை சார்பாக கடமடை வருவாய் கிராமத்திற்கு உட்பட்ட பகுதியில் 9.88 ஏக்கர் நிலம் ஆதிதிராவிட நலத்துறையால் கையகப்படுத்தப்பட்டு நீண்ட காலமாக பட்டா வழங்கப்படாமல் இருக்கிறது. நீண்ட காலமாக கையகப்படுத்தப்பட்டு பட்டா வழங்கப்படாமல் இருக்கக்கூடிய ஆதிதிராவிட நலத்துறையினுடைய இடத்தை மஞ்சநாயக்கனஹள்ளி, கலகம்பாடி ஊராட்சிகளுக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய 350 தலித் குடும்பங்களுக்கு உடனடியாக இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும். பள்ளப்பட்டியில் நகரமன்ற கூட்டம் முனைவர் ஜான் தலைமையில் நடைபெற்றது. கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டியில் நகரமன்ற கூட்டம் முனைவர் ஜான் தலைமையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இதில் குடிநீர் பிரச்சனை மற்றும் நாய் தொல்லையை கட்டுப்படுத்த வலியுறுத்தி நகரமன்ற கூட்டத்தின் போது பள்ளப்பட்டி நகராட்சி தலைவரை பொதுமக்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நெல்லியாளம் நகராட்சி கூட்டத்தில் மாதாந்திர நகரமன்ற கூட்டம் தலைவர் சிவகாமி தலைமையில் நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் நெல்லியாளம் நகராட்சி கூட்டத்தில் மாதாந்திர நகரமன்ற கூட்டம் தலைவர் சிவகாமி தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நெல்லியாளம் நகராட்சியில் எவ்வித வளர்ச்சி பணிகளும் மேற்கொள்வதில்லை என திமுக நகரமன்ற தலைவருக்கு எதிராக திமுகவை சேர்ந்த நகரமன்ற உறுப்பினர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து வெளிநடப்பு செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பெரியகுளம் அருகே தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் கல்லூரி மாணவிகள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. தேனி மாவட்டம் பெரியகுளம் நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் நகராட்சியின் சார்பாக தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் நெகிழி பயன்பாட்டை தவிர்க்க விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கல்லூரி மாணவிகள் உறுதிமொழி விழிப்புணர்வு பேரணி மற்றும் நெகிழி அகற்றும் பணி நடைபெற்றது. இதன் முன்னதாக பேரணியை பெரியகுளம் நகராட்சியின் நகர்மன்ற தலைவர் சுமிதா சிவகுமார் கொடியசைத்து துவக்கி வைத்தார். மடிப்பாக்கம் அருகே சூப்பர் மார்க்கெட்டிற்கு வரும் மர்ம நபர்கள் நெய்யை மட்டும் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை மடிப்பாக்கம் அருகே சுந்தரம் என்ற சூப்பர் மார்க்கெட்டில் நெய்யை மட்டும் மர்ம நபர்கள் குறிவைத்து திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து கடை உரிமையாளர் அளித்த புகாரின் பெயரில் மடிப்பாக்கம் காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் இந்தியாவில் முதல் முறையாக தேசிய நெடுஞ்சாலை சார்பில் 143 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தொழில்நுட்பம் மூலமாக ரக்கை வடிவமைப்பில் 6 வழி சாலை அமைத்து மேம்பால பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் மேம்பால வேலையின் போது கடந்த சில நாட்களுக்கு முன் சாரம் திடீரென சரிந்து விழுந்து பணியில் இறந்த கூலி தொழிலாளர்கள் 6 பேர் இடிபாடுகளில் சிக்கி படுகாயமடைந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் மேம்பாலத்தின் மீது கனரக வாகனங்கள் சென்றால் மேம்பாலம் பாதிப்பு ஏற்பட்டு மேலும் விபத்து ஏற்படலாம் என பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். கரூர் மாநகராட்சி துப்புரவு பணியாளர்களுக்கு உரிய பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்க பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கரூர் மாநகராட்சி துப்புரவு பணியாளர்கள் போதிய பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் பணியாற்றி வருகின்றனர். இதனால் நோய் பாதிப்புக்கு ஆளாகும் அபாய நிலைக்கு தள்ளப்பட்டு உள்ளதாகவும் இது குறித்து அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுத்து துப்புரவு பணியாளர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்களை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். கரூரில் தமிழக துணை முதல்வர் பதவியேற்றுள்ள உதயநிதி ஸ்டாலினுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் கரூரில் மாமன்ற உறுப்பினர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். கரூரில் மாமன்ற சாதாரண கூட்டத்தில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி சார்ந்த மாமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இக்கூட்டம் தொடங்கும் முன் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆகியோருக்கு மாமன்ற உறுப்பினர்கள் வாழ்த்து தெரிவிக்கும் விதத்தில் மாமன்ற உறுப்பினர்கள் மாநகராட்சி அலுவலகம் முன்பு பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர்.
அப்பல்லோ மருத்துவமனை சார்பில் உலக இதய தினத்தை முன்னிட்டு 300க்கும் மேற்பட்டோர் பேரணியாக சென்றனர். கரூர் கோவை சாலையில் அமைந்துள்ள அப்பல்லோ மருத்துவமனை சார்பாக உலக இதய தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கரூர் சரக துணை காவல் கண்காணிப்பாளர் செல்வராஜ் விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த விழிப்புணர்வு பேரணியில் அப்பல்லோ மருத்துவமனையின் மருத்துவ குழு தலைமை மருத்துவர் ஸ்ரீதர், இதய சிகிச்சை நிபுணர் மருத்துவர் கேசவன் உள்ளிட்ட மருத்துவர்கள் பலர் கலந்து கொண்டனர். போச்சம்பள்ளி அருகே நடந்து பம்பை கலைஞர் ஒருவர் தொடர்ந்து 30 கிலோமீட்டர் தூரத்திற்கு பம்பை அடித்து சென்று சாதனை படைத்துள்ளார். கிருஷ்ணகிரியில் நடைபெறும் 30வது அகில இந்திய மாங்கனி கண்காட்சியை சிறப்பு செய்யும் நோக்கில் போச்சம்பள்ளியில் இருந்து கிருஷ்ணகிரி மாங்கனி கண்காட்சி வரை சுமார் 30 கிலோமீட்டர் தூரம் வரை தொடர்ந்து பம்பை அடித்துக் கொண்டு நடந்து சென்ற பம்பை கலைஞர் அசோக்குமார் சாதனை படைத்தார். முன்னதாக போச்சம்பள்ளி வட்டாட்சியர் அலுவலகத்தில் வட்டாட்சியர் சத்யா கொடியசைத்து துவக்கி வைத்தார். படூர் ஊராட்சியில் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு இலவச கிரிக்கெட் பயிற்சி துவக்க விழா நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் படூர் ஊராட்சியில் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு படூர் மாற்றத்தை நோக்கி அறக்கட்டளை லெவல் ஆஃப் கிரிக்கெட் அகாடமி மற்றும் படூர் ஊராட்சி மன்ற நிர்வாகம் இணைந்து வழங்கும் விடுமுறை நாட்களில் இலவச கிரிக்கெட் பயிற்சி துவக்க விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திருப்போரூர் சேர்மன் இதயவர்மன் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். மதுராந்தகம் சுற்றியுள்ள பகுதிகளில் கனமழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் மதுராந்தகம், கருங்குழி, மேலவளம்பட்டை, சித்தாமூர், மேல்மருவத்தூர், அச்சிறுபாக்கம், செய்யூர் ஆகிய சுற்று வட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. 2 நாட்களாக வெயில் வாட்டி வதைத்த நிலையில் தற்போது பெய்த மழையால் குளிர்ந்த சூழல் ஏற்பட்டு பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். நெய்வேலியில் திடீரென வெளுத்து வாங்கிய மழையால் வெப்பம் தணிந்து பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் கடந்த சில தினங்களாக வெயில் வாட்டி வதைத்தது. இந்நிலையில் நெய்வேலி சுற்றுவட்டார பகுதிகளான இந்திரா நகர், மந்தாரக்குப்பம், வடலூர் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். லொயோலா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மாநில அளவிலான கூடைப்பந்து போட்டி நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த மெட்டாலா பகுதியில் அமைந்துள்ள லொயோலா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மாநில அளவிலான 5வது விக்டர் கூடைப்பந்து போட்டி 3 நாட்கள் நடைபெற்றது. இப்போட்டியில் முதல் மற்றும் 2ஆம் பரிசுகளை வென்ற அணிகளுக்கு நாமக்கல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் VS மாதீஸ்வரன் வாழ்த்துக்களை தெரிவித்து கோப்பைகளை வழங்கினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.